வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்தை தான், அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது உடலின் இயல்பான செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக நரம்பு மண்டலம் இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள்ல இருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது முக்கியம். அதோடு சேர்த்து நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல குறிப்பிட்ட நரம்புகளுக்கு சில ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக் கொள்ளணும். இதனால் நரம்புகள் வீக் ஆகாம, அதாவது பலவீனமாக தடுக்கப்பட்டு வலிமையாக நரம்புகள் இருக்கும். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு நரம்புகள் மற்றும் நரம்புகளை பலப்படுத்தி சொல்லக்கொள்ள நம்ம சாப்பிடக்கூடிய இந்த விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. அப்படின்றதால பிஸ்தாவோடு சேர்த்து நீங்க விதைகள் மற்றும் நட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சி நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. சுழற்சி அடிப்படையில் மாதத்தில் 2 தடவையாவது அல்லது வாரத்தில் 1 தடவையாவது நீங்க பன்றி இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா நரம்புகள் பலம் பெறலாம். ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ், டென்ஷனிலிருந்து ரிலீவ் பண்ணி நரம்புகளுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதனால ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீ ஃபுட்ஸ், ஃபிஷ், அதாவது மீன்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்றதுக்கும் அதே போல அதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் குறைபாடு ஒருத்தருக்கு ஏற்படும் பொழுது அவருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதம் போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீன்களில் விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க அப்பப்போ சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கொள்ளலாம். இந்த இறைச்சியில பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சியும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக இது வளரக்கூடிய குழந்தைகளை தொடங்கி இளைஞர்கள் ஆரம்பிச்சு முதியவர்கள் வரைக்குமே முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களையுமே அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு உதவிகரமாக இந்த உணவுகள் இருக்கு.
அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நீங்க ஒரு பழமோ அல்லது 2 பழமோ புத்துணர்ச்சியாக நரம்புகளை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். உலர வைத்த அத்திப்பழங்களையும் எடுத்துக்கலாம். அல்லது நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே புத்துணர்ச்சியாக புதுமையாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இது நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெற செய்வதோடு நரம்புகளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் பலத்தையும் கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனையிலிருந்து சரியும் பண்ணும். அதனால நீங்க உங்களுடைய உணவுகளில் அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பிரண்டையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் கிடைக்கிறதோடு மட்டுமல்லாமல் நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. எனவே பிரண்டையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு, அதே போல நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்துக்கலாம். மாதுளம் பழம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. ஸோ ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் நம்மளுடைய உடலை. அதே போல நரம்புகளையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். பர்டிகுலரா உடலை வலுப்படுத்தி நரம்புகளையும் வலுப்படுத்துவதற்கெல்லாம் மாதுளம் பழம் உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காயை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் கொடுக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு இம்யூன் பவர் கிடைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். அதாவது அந்த நர்வ் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். வெற்றிலையே நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் நீங்க தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு அப்படின்றத வெறும் தாம்பூலத்துக்காக இது பயன்படுத்தாதீங்க. அறிவியல் முறைப்படி உங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் நரம்புகளை பலப்படுத்தவும் வெற்றிலையை பாதுகாக்கப்பட்ட ஆரோக்கியமான சூழ்நிலையில் நீங்க எடுத்துக்கலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு கூட முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 3 முறை முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிடும்போது முருங்கைக்கீரை நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறும். பேரிச்சம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடுவதால உடலுக்கு தேவையான பலத்தை, அந்த ஸ்ட்ராங்கை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை நீங்க சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகளும் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை இந்த மாதிரி நீங்க பாலில் கலந்து சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். பழங்கள் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த விதமான பழங்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களில் தொடங்கி இப்போ குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்கள் வரைக்கும் அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டுட்டே இருக்கணும். அது மாதிரி அவங்க எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழங்களாகவும் இருக்கலாம், இல்ல நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழங்களாகவும் இருக்கலாம். எந்த விதமான பழமாக இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம முன்னாடியே விடுபடலாம். அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக்கலாம். கீரைகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க கீரைகள் எடுத்துக்கலாம், நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நீங்க சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வேற கீரைகளை சாப்பிடும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். இப்போ இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகள் நடுக்கம் ஏற்படுவது, கால் மற்றும் கைகள் இழுக்கக்கூடிய அந்த நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலைத்தவு மாற்றம் போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ இந்த உணவுகளை சாப்பிடுங்க. இந்த மாதிரி விட்டமின் குறைபாடுகள்லாம் உங்களுக்கு நீக்கப்பட்டு நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு உங்களுடைய நரம்புகள் ரொம்ப வலிமையாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.